அனைவருக்கும் வணக்கம். தேசிய தலைவருக்கு கருணா, மாத்தையா போன்ற துரோகிகள் இருந்தாங்க. தலைவர் அங்கே வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் கடைசி நேரத்தில் இந்த கருணா, மாத்தையா போன்ற துரோகிகளால் தான் அவர் வீழ்த்தப்படார் அப்படிங்கிறது தான் வரலாற்றை நம்ம பண்ணக்கூடிய நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தி. இந்த துரோகிகளால் தான் மெயினாக தேசிய தலைவர் வீழ்ந்தார் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி சற்றும் சளைக்காத ஒரு துரோகி யார், அதாவது தமிழ் இனத்துக்கு துரோகி யார், தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா கருணா, மாத்தையா யாருன்னா இந்த பாரிசான் அப்படிங்கிற நபர் தான். தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு நான் செத்தாலும் தமிழ் தேசியம் என்னோட ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணி அண்ணன் சீமானை பற்றியுமே குறை சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் விஜய் மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிரான திராவிட பசனுக்கு ஆதரவு கொடுத்துருக்குற இந்த துரோகி இருக்கா பாருங்க, இந்த பாரிசான், அந்த துரோகிக்கு செருப்படி பதில் கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஐயா ஏகலைவன் கொடுத்துருக்காரு. அந்த செய்தி மிக முக்கியமானது. அவர் எழுதியிருக்க செய்தி ரொம்ப ஆழமானது, ஒரு வீரியமிக்க ஒரு பதிவு. நம்மளை மாதிரி தமிழ் உணர்வாளர்களுக்கு, தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜய் தமிழன் வச்சு விஜய் சிஎம்னு போட்டால் எனக்கு வியூஸ் வரும், விஜய் ஒரு பசுமாடு, நான் விஜய் பால் கறந்து நான் வியூஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு 1ஆம் நம்பர் காசுக்காக விலை போகக்கூடிய ஒரு நபர் இந்த பாரிசான். அப்படி இல்லாமல் 35 வருஷம் நான் பத்திரிகையில் இருந்தேன். நான் நினச்சா திமுக அதிமுக யாரை வேணால் ஆதரிக்கலாம். அப்படி கிடையாது. நான் தமிழ் தேசியத்துக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லி அந்த ஐயா ஏகலைவன் கொடுத்துருக்க பதில் இருக்குல்ல, உண்மையாலுமே இது நம்மளுக்கு ஊக்கமாக இருக்கும். இந்த துரோகிக்கு, கருணாவுக்கு, மாத்தையாவுக்கு தமிழினத்துக்குள்ளே இருந்து தமிழினத்தை அழிக்கக்கூடிய காசுக்காகவும் தன் தேவைக்காகவும் விலை போகக்கூடிய இந்த பாரிசானுக்கு செருப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆனால் ஐயா களத்தில் போய் பார்த்துருக்காங்க. காரைக்குடியில் சீமான அலை வீசுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 செய்தி கொடுத்து நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது. நாம் தமிழர் கட்சியிடம் நிறைய குறைகள் இருக்கிறது என்பதற்காக அவர்களை விட்டு விலக முடியாது. கேட்டுங்க. நான் எனக்கான முகவரி இல்லாமல் வீதியில் அலைந்து கொண்டிருந்தேன். முதல் பாயிண்ட். அடுத்து, எனக்கான முதல் தேவை ஒரு முகவரி, ஒரு வீடு. அந்த வீட்டில் சுவர் சரியில்லை, கூரை சரியில்லை என்பதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள் இருந்து கொண்டே அதை நான் சரி செய்து கொள்வேன். கரெக்டான பாயிண்ட். என்னால் முடியவில்லை என்றால் எனது அடுத்த தலைமுறை அதை சரி செய்யும். அல்லது இடித்துவிட்டு புது வீடு கட்டிக்கொள்ளும். ஆனால் நான் முகவரி இல்லாமல் விட்டு சென்றால் என் தலைமுறை எங்கு செல்லும்? ஆனால் முகவரி இல்லாமல் விட்டு சென்றால் என் தலைமுறை எங்கு செல்லும்? அந்த முகவரி தான் சீமானின் வெற்றி, என்டிகேவின் வெற்றி. இங்கே நான் என்பது தமிழினத்தின் குறியீடு அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த பாரிசான் போன்ற அந்த மாத்தையா கருணாவோட முகத்தில் கிளி செஞ்சுட்டாரு. நீ யாரை குறை சொல்லிட்டுருக்க? உன்னோட முகவரியை நீ குறை சொல்லிட்டுருக்க. சீமான் அப்படிங்கிற ஒருத்தர், நாம் தமிழர் கட்சிங்கிறது நம்மளுக்கு ஒரு முகவரி, தமிழ் தேசியத்தோட ஒரு முகவரின்னு இருக்கு. அந்த முகவரியை நீ என்ன பண்ணுற? அது கட்சியில் குறை இருக்குது, சீமானோட செயல்பாட்டில் குறை இருக்குன்னா அந்த குறையை நீ என்ன பண்ணும்? கட்சிக்குள்ளே இருந்துட்டு, தமிழ் தேசியத்துக்குள்ளே இருந்துட்டு, நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருந்துட்டு அண்ணன் சீமான் மேலே குறை இருக்குது. நீ முன்னாடி சொல்லிட்டு இருந்த, பாரிசானில் இதே சொல்லிட்டு இருந்தார், குடிவழி தான் தமிழ் தேசியம், குடி வச்சு தான் தமிழனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. நானும் அந்த கொள்கையை ஆதரித்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. தமிழ் குடியில் பிறந்தவன் தான் தமிழன் பாரிசானை நம்ம ஆதரிச்சிருக்கோம். அதே நேரத்தில் மாட்டுக்கறி அண்ணன் சீமான் அவர்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னப்போ அண்ணன் சீமானை இவர் எதிர்த்தார். அதை கூட நம்ம என்ன பண்ணோம், சரின்னு கடந்து போனோம். அதுக்கப்புறம் பெரியார் சீமான் அவர்கள் வழிகாட்டிங்கிறாரு, இந்த ஈவேரா வழிகாட்டிங்கிறாரு. அப்படிங்கும்போது பாரிசான் சீமான் அவர்கள் எதிர்த்தார். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், பாரிசான் விமர்சனம் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பதில் விமர்சனம் தான் வச்சோம். இன்னும் சொல்ல போனால் அவர் வானவில், நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு 2 பேர் வானவியில் முன்னிறுத்தும் போது அந்த சீமான் அவர்கள் அந்த கண்டிக்காமல் இருக்கும்போது பாரிசானை எதிர்த்து பேசும்போது நம்ம பாரிசானுக்கு முழுசாக ஆதரவு கொடுத்தோம் இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஆனால் பாரிசானை எங்கே இந்த மாத்தையாவை மாறுறாரு, எங்கே தன் வீட்டையே அழிக்க பார்க்குறாருன்னா விஜய் அப்படிங்கிறவர் அரசியலுக்கு வர்றாரு. அப்போ இவர் விஜய்க்கு எப்படி முட்டு கொடுக்குறாருன்னா, விஜய் ஒரு தமிழன் தான். எப்படிங்க? அதுவரையும் விஜயோடைய அப்பா மட்டும் தமிழன்னு சொல்லிட்டு இருந்த பாரிசாலன், அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு 5ஆம் தமிழர் சங்கத்தில் ஒரு வீடியோ போட்டாங்க. விஜயோட அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் ஹைதராபாத் செகந்திராபாத்லேருந்து தமிழ்நாட்டுக்கு பொழைக்க வந்தோம், நாங்கள் ஒரு ரெட்டிகிட்ட வேலை செஞ்சோம் அப்படிங்கிறாரு. அவங்க அப்பா வேலை செஞ்சுருக்காரு. யார்? இந்த நம்ம விஜயோடைய அம்மா ஹைதராபாத்லேருந்து வர்றாங்க. விஜயோட அம்மாவுடைய அப்பாலாம் வர்றாங்க. நாகிரெட்டி அப்படிங்கிற ரெட்டிகிட்ட வேலை பார்க்குறாங்க. புரியுதா? ஏன்னா அவங்க ரெட்டிகிட்ட வேலை பார்க்குறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் பாரிசாலன், எனக்கு வி சேகர் டைரக்டர் சொன்னார், இந்த மாதிரி ஹைதராபாத் செகண்டாபாத்லேருந்து விஜயோட அம்மா வந்தால் கூட அவங்க தமிழர்கள் தான், இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து திருப்பி இங்கே வந்தவங்க தான் வி சேகர் சொன்னார் அப்படின்னா வி சேகர் அடுத்த வாரமே இறந்து போயிட்டார்.
விசேகர் இறந்து போனவர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு விட்டு விஜய் தமிழன் தானார். ஏன் அந்த விஜய் தமிழன் இவர் கொண்டு வரணும்? அங்கே தான் இவர் மேலே சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா இவருடைய கல்யாணம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா விஜய் சங்கீதா திருமணம் மட்டும் நடந்திருக்குது. அப்போ இருந்தால் இவருக்கு வந்து ஆரம்பிச்சிருக்குது. அப்போ கூட டிசிபி வந்து சொன்னார் விஜய் பாரிசா வந்து ஹனி ட்ராப் செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்பல. ஆனால் இப்போ நம்புற மாதிரி தானே இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறமே ஒரு செயல்பாடு மாறிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி பாரிசான்னா இருந்தார். நாம் தமிழ் கட்சி சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வம் விமர்சனம் வச்சார். சீமானியை சாமசாமியை முன்னிறுத்துறாரு, ராமசாமியை தூக்கி எறியணும், வானவியல் கலாச்சாரம் தப்பு, கொடி வழி தான் அப்படின்னாரு. இதெல்லாம் ஒரு விமர்சனம். இதெல்லாம் நாம் தமிழ் கட்சி மாற்றிக்கிச்சு. இப்போது அது வந்து தப்பு இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு விமர்சனமாக. ஆனால் விஜயை இவர் எப்போ வந்து அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பாரியுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் முழுக்க ஆதரிக்க விஜய் தமிழங்கிறாரு. அப்புறம் விஜயுடைய செயல்பாடுகளை குறித்து தொடர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு, முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதில் உச்சபட்சமாக என்ன பண்ணுறாருன்னா ஆனால் சீமானவர்கள் மேலே தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறார். ஸ்டாலினை சீமான் சந்திச்சிட்டாரு, ஒரு பக்கம் ரஜினியை சீமான் சந்திச்சிட்டாரு, ரஜினியை சந்தித்தா சீமான் வந்து சங்கி, இந்த பக்கம் வந்து ஸ்டாலினை சந்தித்தா சீமான் வந்து திமுக கைக்கூலி, சீமானும் துரோகம் பண்ணிட்டார். வைகோவை சந்தித்தா அண்ணாமலை சந்தித்தா அண்ணாமலை வந்து பாஜகனால சீமான் பாஜக. இப்படியே சீமானை என்ன செஞ்சாலும் சீமானை மேலே ஒரு சாயம் பூசிக்கிட்டே இருந்தார். ஆனால் இந்த விஜய் அப்படிங்கிற நபரை அப்படியே விஜய்க்கு வந்து மெல்ல முட்டு கொடுத்துக்கிட்டே வந்தார். நல்லா கவனிங்க, 41 பேர் இறக்குறாங்க. அது காரணம் யாருங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு திமுக தான் காரணம், விஜய் மட்டும் காரணம்னு சொல்லாதீங்க. அப்போ புரியுதா இவரோட செயல்பாடு எங்கே மாறுதுன்னு புரியுதா? சீமான் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசமும் என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதுக்கப்புறம் ஏற்றாரு. ஆனால் நான் ஆரம்பத்துலேருந்து ஏற்றேன் அப்படின்னு இவர் சொல்லுவார். நாங்கள் விஜய் வந்து நீ திராவிடன்னு சொல்லும் போது தான் எதிர்க்க முடியும். ஆனால் சும்மா அவர் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது எதிர்க்க முடியாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறார், தன்னை திராவிடன்னு சொல்லி விஜய் அடிச்சதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து முட்டுக்கூடாது. தொடர்ந்து நான் சீமான் அவர்கள் மாதிரி விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கேன். இட்லி கடைக்கு சீமான் விமர்சனம் பண்ணிட்டார். சீமான் வந்து என்டிகேக்கும் சீமானுக்கும் தான் போகிற அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ்லாம் பாருங்கள். இப்படிலாம் வந்து தொடர்ந்து பாரிசு என்ன பண்ணுறாரு, விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்குறாரு. விஜய் வந்து அநாகரிக அரசியல், கேடுகட்ட அரசியல், தமிழனுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணிருக்காரு இந்த விஜய்க்கு வந்து ராஜபக்சே வாழ்த்து சொல்கிறாரு. ராஜபக்சே விஜய்க்கு ஏன் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்க தமிழினத்தை அழிச்ச கட்சி எது? இந்த பாரிசான் இப்போ சொல்ல மாட்டார், அது காங்கிரஸ் வந்து அழிக்கலைங்க, அழிச்ச கட்சி வேறு யாரும் அவங்க, அது 24 நாடு சேர்ந்து அழிச்சிருச்சுங்க அப்படிம்பார் இப்போ. ஆனால் அப்போ சொல்லிட்டு இருந்தார் காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு வச்சுட்டாருன்னு வைங்களேன். ராகுல் காந்தியோட பேசி எல்லா டீலுமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சோனியா காந்தி இடையில வந்து கட்டையை போட்டு விட்டு திமுகவோட போகணும் அப்படிங்கிறனால தான் இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒட்டு இல்லாமல் உரம் இல்லாமல் இருக்குது. காரணம் யாருன்னா இந்த விஜய் வந்து ராகுல் காந்தி கூட்டணி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சோனியா காந்தி உள்ளே வந்தது. அப்போ அப்படி காங்கிரஸோட கூட்டணி பேசின ஒருத்தருக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு அந்த விஜய். 10% வரும்னு சொன்னேன், 5% வரும்னு சொன்னேன். இப்போ விஜயுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் கேமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் 5 to 20% வரும்னு சொன்னேன் அப்படிங்கிறாருன்னா இவர் அரசியல் ரீதியாக விஜய் வந்து சும்மா தற்குரீஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரைட்டாக பேசிட்டு ஒரு பக்கம் முழுசாக ஆதரவு கொடுக்குறாரு. புரியுதா? நாம் தமிழ் கட்சியை முழுசாக எதிர்க்கிறாரு. நாம் தமிழ் கட்சி எந்த தவறான செயல்கள் ஈடுபடலை. இவங்கள மாதிரி இவனுங்க தாவேக்கா தற்கொலைகள் மாதிரி வந்து மரத்தில் ஏறலை, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணலை. இந்த மாதிரி விஜய் வர்றாங்க அப்படிங்கிறனால வந்து செருப்பை தூக்கி போடுறது, அந்த தற்கொலை பழத்தை தூக்கி போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணலை. கொள்கையை பேசுகிற கட்சி நாம் தமிழ். அந்த கட்சி குறை சொல்கிறாரு, தன் வீட்டை குறை சொல்கிறாரு. நம்ம வீடு எது? தமிழ் தேசியம். அதில் குறை இருக்குது, அதை சுட்டி காட்டலாம். ஆனால் அந்த குறையை வந்து அந்த வீடையே அழிக்கணும்னு பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம வீட்டை இடிக்கணும் ஒருத்தன் கடப்பாறை கொண்டு வர்றான். இந்த தேர்தலில் விஜய் எதுக்காக வர்றாருன்னு சொல்லி பாரிசானுக்கு தெரியும். ஏன்னா பாரிசான் தானே முதல்ல விஜய் இலுமினாட்டி, விஜய் வந்து தமிழர்களை கழுவேற்ற போகிறான்னு சொன்னவர். அவருக்கு தெரியாத நல்லா தெரியும். அப்போ விஜய் ஒரு இலுமினாட்டின்னா அந்த இலுமினாட்டி விஜய் ஆதரிக்கக்கூடிய பாரிசான்னு ஒரு இலுமினாட்டிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. பாரிசான் இலுமினாட்டி, அந்த இலுமினாட்டியை வந்து ஆதரிக்கிறார். ஆனால் இப்போ ஏன் வந்து ஆதரிக்கிறாரு? அது புரிஞ்சுக்கிச்சா? சீமான் எதிர்க்கணும், வந்து அழிக்கணும். அப்போ இப்படியாப்பட்ட இந்த பாரிசான் போன்ற இந்த மாத்தையா போன்ற இந்த கருணா தான் இந்த பாரிசான். இவரை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும். சும்மா எல்ஏகே படத்தில் சீமானை வந்து இப்படி காமிச்சிட்டாங்க, அப்படி காமிச்சிட்டாங்க, சீமான் வந்து அங்கே பைத்தியக்காரங்களாக இருக்கிறாங்க, அதனால சீமான் வந்து இப்படி. சீமான் அவர்களை எந்த இடத்துலையுமே அந்த எல்ஏகே படத்தில் இழிவுபடுத்தலை. நேற்றை கூட திருப்பி போயிட்டு வந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா எல்ஏகே படம் தரமான படம். எங்கள் ஊர் தேட்டரில் 3 வாரம் ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கள் வந்து 14 கிலோமீட்ரு. லேடிஸோட போனோம், படமாக நல்லா இருக்குங்கிறாங்க. அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே அந்த சீமான் அவர்கள் இழிவுபடுத்தவே இல்லை. பெண்கள்லாம் பார்த்துட்டு சீமான் அந்த படத்தை நடிச்சிருக்காரா, சீமான் சூப்பராக பேசுகிறாரு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு என்ன, பாரிசானுக்கு என்ன, சீமானை குறை சொல்லணும். ஆனால் விஜய் எவ்வளவு கேவலமாக படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அதெல்லாம் சொல்ல மாட்டார். திரிஷாவோட கிஸ் அடிப்பார், திரிஷாவோட ஊர் சுற்றுவார், மனைவியை வந்து டீலில் விடுவார், அதை பற்றி அதெல்லாம் அப்படின்றவார்.
சும்மா பேசணும் அப்படிங்கிறத மட்டும் விட்டுட்டு அந்த விமர்சனத்தை அப்படியே விட்டுருவார். திரிஷா மேட்டரை பற்றி பேசணும் அப்படின்ட்டு அதோட விட்டுருவார். அவ்வளோதான். புரிஞ்சுக்குங்க. பாரிசாலன் வந்து எப்படிப்பட்ட ஒரு துரோகின்னு சொல்லி பாருங்கள். அப்போ அந்த துரோகியோட முகத்தில் என்ன பண்ணுறாரு, ஏகலைவன் ஒரு ட்வீட்லேயே போட்டு முடிச்சு விட்டார். ஏன் வீடுப்பா நாம் தமிழர் கட்சி, அதில் குறைகள் இருக்குப்பா, இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளேருந்து நான் சரி பண்ணணும், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அந்த வீடே இருக்கக்கூடாது, வீட்டை நான் அழிப்பேன் ஒழிப்பேன்னா அப்போ நீ யார், நீ கருணா, நீ யார், நீ மாத்தையா, அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்து ஐயா ஏகலைவன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், 35 வருஷமாக பத்திரிக்கையாளர் இருக்கார். களத்தில் தான் போய் என்ன பண்ணுவார், கள நிலவரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுவார். அதே மாதிரி காரைக்குடிக்கும் போய் அங்கே வந்து பார்க்கக்குள்ள அவரே தெளிவாக சொல்கிறாரு, காரைக்குடி சீமானுக்கு தான், சீமானோட தான் காரைக்குடியில் வீசுது, வேலை முடிச்சா. இந்த பல பேர் சொல்கிறாங்க பத்திரிக்கை இருந்துக்கிட்டு, நான் பெரிய வந்து பத்திரிக்கையாளர் பாண்டே, நான் பெரிய பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பேரில் நான் சீமான் வந்து அவ்வளோதான் ஜெயிக்க மாட்டார், அவ்வளோ இந்த கிஷோர் கேசாமி போன்றவங்களாம் அவ்வளோதான், சீமான் வந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது, அவ்வளோ தந்தி டிவிக்காரன் 3ஆம் இடம் 4ஆம் இடங்கிறாரு. ஆனால் உண்மையான பத்திரிக்கையாளர் என்ன பண்ணுறாரு, நேராக களத்தில் போய் பார்த்து சீமான் தாண்டா காரைக்குடியில் இருக்குது, காங்கிரஸாக சீமான் அந்த ஐயா போட்டி, அந்த போட்டியில் சீமானால தான் வீசுது, மக்கள் சீமானுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க, எங்கே போய் கேட்டால் நாங்கள் சீமானுக்கு ஓட்டு போட போகிறோம், சீமானுக்கு ஓட்டு போடுறோம், சீமானுக்கு ஓட்டு போடுறோம். நீங்கள் சிட்டியில் போய் இருந்த பிரச்சனை இல்லை, ரூரலில் போகணும், கிராமங்களில் போகணும், 150 கிராமம் இருக்குல்ல, ஊராட்சி இருக்குல்ல, அங்கே போகணும், அங்கே போனால் சீமானுக்கு தான் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத ஏகலைவன் சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.